ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி பால் பாயசம் பண்ணலாம். பால் பாயசம் பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் தண்ணியும் 2 கிளாஸ் பாலும் சேர்த்து 2 கிளாஸ் பால் சேர்த்தாச்சு. பால் கொதிக்கட்டும். இப்போ பால் சூடாயிடுச்சு. இப்போது 1 கப்பு நம்ம வறுத்த சேமியா எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா வேகட்டும். கொதிக்குது. இந்த பாருங்க, 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துருக்கேன். வாங்க நம்ம இப்போ கொஞ்சமாக முந்திரி பருப்பு, திராட்சை ஒரு ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்துகிட்டு வரலாம். இது வேகட்டும். ஒரு 2 கொதி வந்தாலே வெந்துடும். ஏன்னா மெலிசு சேமியா தான். பாயசத்தில் ஆட விழாமல் கொஞ்சம் கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. இது பாருங்க, வெந்துருச்சு சேமியா. இப்போ இந்த பக்கத்தில் இருக்க அடுப்பில் எண்ணெய் சட்டியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பையும் திராட்சையும் வறுத்துக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு திராட்சை போட்டுக்கிறேங்க. ஏன்னா என்னோடய முந்திரி பருப்பு ஆல்ரெடி வறுத்த முந்திரி பருப்பு தான். அது லைட்டாக சூரியன்னா போதும். அதனால் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஒரு 20 திராட்சை போட்டுக்கிறேன். தொடருங்க. திராட்சை வெந்துருச்சு. இந்த டைமில் ஐயோ கரைஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கரைஞ்சிடுச்சிங்க. ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டு டைம் தான். எடுத்துட்டேன் நான். பாயசத்தில் கொட்டிடலாம். நம்மளோட பாயாசம் ரெடி. 2 மினிட்ஸில் பாயாசம் பண்ணியாச்சு. வாங்க சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எத்தனை பேருக்கு பாயசம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்மளோட பெரிய பொண்ணுக்கு பர்த்டே, அதனால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.